Hi friends, welcome to Penqueen Tamil. Friends, இன்னைக்கு நம்ம வீடியோல உருளை கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த உருளை கிழங்கு வறுவல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா செய்வாங்க. இத சிம்பிளா சூப்பரா ரொம்ப கிறிஸ்பியா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த உருளை கிழங்கு வறுவல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி சாதம் எல்லா சாதத்தோடையும் அட்டகாசமான ஒரு சைட் டிஷ்ஷா இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா தயிர் சாதத்தோட இதோட காம்பினேஷன் வேற லெவலுங்க. இந்த வறுவலுக்கு நல்ல அகலமான பேனில் 4 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே இதை தாளித்து விட்டுடலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்து பொரிச்ச உடனே கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். தாளித்த பொருளெல்லாம் சிவந்து வந்த பிறகு ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது எப்பவும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்த பிறகு உருளைக்கிழங்கு பீசஸ் எல்லாத்துலேயுமே எண்ணெய் படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே முழுக்க எண்ணெயில் மட்டுமே தான் வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க போகிறதில்ல. அதனால் இது ஒரு கிளறி மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் வேக விடலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் 5 நிமிஷமே போதும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு காரம் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்த பிறகு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ ஓரளவுக்கு சிவந்து வந்திருக்கு. இது கூட 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்த பிறகு மூடி போடாமல் கிளறி விடுங்க. இப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்ல உருளைக்கிழங்கு மொறுன்னு ஃப்ரை ஆகிற வரைக்கும் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எனக்கு இந்த அளவுக்கு வறுபட்டாலே போதும். அதனால நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்கும்போதே நான் ஊறும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையை உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.